அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்றைய காணொளியில் குக்குடாசனம் மற்றும் காக்கையாசனம் செய்வது எப்படி என்று காணலாம். மேலும் அசபாதியானத்தில் அசபா மந்திரம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். முதலில் குக்குடாசனம் எப்படி செய்வது என்று திருமூலர் அவர்கள் பாடல் எண் 561 விளக்கமாக எழுதியுள்ளார். பாடலை பார்க்கலாம். ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கைதனில் ஏற்றி தொக்க அறிந்து தொலங்காது இருந்திடில் குக்குட ஆசனம் கொள்வதும் ஆமே என்று கூறியுள்ளார். அடியினை என்றால் ஒக்க அடியினை, அடியினை என்றால் இரு பாதங்கள், இரு பாதங்களையும் ஊருவின் மேல் என்றால் தொடையின் மீது ஏற்றி வைத்து இருத்தி, அதாவது இது பத்மாசனம். இரண்டு பாதங்களையும் இரண்டு தொடைகள் மீது வைத்து முதலில் பத்மாசனம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அதையே ஒக்க அடியினில் ஊருவின் மேல் ஏறிட்டு என்று கூறியுள்ளார். அடுத்து பத்மாசனம் செய்தவுடன் இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து அழுத்தி முக்கி உடலை முழங்கைதனில் ஏற்று என்றார். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து அழுத்தி பத்மாசனத்தை மேலே தூக்க வேண்டும். தொக்க அறிந்து துலங்காது இருந்திடல், அதாவது சரியாக நிறுத்தி அசையாது இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதே குக்குடாசனம், அதாவது இதை கோழி ஆசனம் என்று சொல்லுவார்கள். மீண்டும் கூறுகிறேன். இரு பாதங்களையும் தொடையின் மீது வைத்து பத்மாசனம் செய்துவிட்டு இரண்டு முழங்கைகளும் இரண்டு பக்க தரையினில் வைத்து நன்றாக ஊன்றி பத்மாசனத்தை முக்கி மூச்சை வெளியே விட்டவாறு தூக்க வேண்டும். முழங்கை வரையில் தூக்க வேண்டும். இதுவே குக்குடாசனம் என்பதாகும். இந்த குக்குடாசனம் செய்வதை காணொலியின் இறுதியாக செய்து காட்டியுள்ளேன். அதே போன்று காக்கையாசனமும் உடலை முழங்கையின் மேல் தூக்கி நிறுத்த வேண்டும். இந்த ஆசனத்தையும் நான் இறுதியில் செய்து காட்டியிருக்கிறேன். ஆக இந்த இரு ஆசனங்களும் மூலசக்தியை, அதாவது மூலக்கணலை வலிந்து மேலே முதுகுத்தண்டின் வழியாக மேலே உச்சந்தலைக்கு ஏற்றக்கூடிய ஆசனங்களாகும். அதாவது குண்டலினி சக்தியை ஏற்றும் பொழுது இந்த ஆசனங்களை செய்து பயன்பெறலாம். அடுத்ததாக அசபாதியானம். சென்ற காணொலியில் அசபாதியானம் செய்வது எப்படி என்று கூறியிருந்தேன். அதில் அந்த அசபா மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி விளக்கமாக கூறுகிறேன். அசபா மந்திரம் என்றால் என்ன? முதலில் மந்திரம் என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? மந்திரங்கள் 3 வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று உச்சரிக்கப்படுகின்ற மந்திரம், அதாவது மற்றவர்கள் காதுகளுக்கு கேட்கும்படியாக சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று. இரண்டாவது உதட்டளவில் உச்சரித்து நமக்கு மட்டுமே கேட்கக்கூடிய அளவில் செய்வது. மூன்றாவது நம் மனதுக்குள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மந்திரம். ஒரே மந்திரத்தை 3 விதமாக சொல்லலாம். அடுத்தவர் கேட்குமாறு சொல்லலாம், நமக்குள் கேட்குமாறு சொல்லலாம், நமது மனதுக்குள் மட்டும் சொல்லிக்கொள்ளலாம். ஆக 3 வகையில் சொல்லலாம். ஆனால் இந்த அசபா மந்திரம் இந்த 3 வகையிலும் சொல்ல முடியாது. அதாவது உச்சரிக்கப்படாத மந்திரம் இந்த அசபா மந்திரம். இது அசபா மந்திரம் என்று சொன்னாலும் இது ஒரு ஓசை அல்லது ஒரு ஒலிதான். அதாவது நம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது ஒரு ஓசை ஏற்படும். அதே போல் மூச்சை வெளிவிடும் பொழுதும் நமக்கு நாசிக்குள் ஒரு ஓசை உண்டாகும். இந்த ஓசை தான் அசபா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மந்திரம் கிரந்த மொழியில் சோஹம் என்று சொல்லுவார்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது சோ என்ற ஒரு ஓசை வரும், வெளியே விடும் பொழுது ஹம் என்கின்ற ஒரு ஓசை உண்டாகும். ஆக இந்த அசபா தியானத்திலே நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த ஓசையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது சோ என்கின்ற ஓசையை உன்னிப்பாக கவனிக்கவும், வெளியே விடும் பொழுது ஹம் என்ற ஓசையை கவனிக்க வேண்டும். இதுவே அஜபா மந்திரம். கிரந்த மொழியிலே சோகம் என்று சொல்வார்கள். தமிழில் இதை அம்ச மந்திரம் என்று கூறுவார்கள். ஹம் என்று உள்ளிழுக்க வேண்டும், சம் என்று வெளியே விட வேண்டும் என்று
அறிஞர்கள் கூறுவார்கள். ஆனால் ஒரு சிலர் ஹம் என்று இழுத்து சம் என்று வெளியே விட வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் தமிழில் நீங்கள் அசபா மந்திரத்தை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஹம் என்ற ஓசையுடன் உள்ளுக்கு எடுத்து சம் என்ற ஓசையுடன் வெளியே விடுவதே சிறந்ததாகும். இது என் அனுபவத்தில் நான் கண்டறிந்தது. ஆக இந்த அசபா தியானத்தை நீங்கள் செய்யும் பொழுது சோ என்கின்ற ஓசை கவனிக்க வேண்டும், வெளியே ஹம் என்கின்ற ஓசையை நீங்கள் கவனிக்க வேண்டும். சோகம் என்கின்ற மந்திரத்தை நான் ஏன் வலியுறுத்தி கூறுகிறேன் என்றால், திருமூலர் அவர்கள் திருமந்திர சக்கரம் வரையும் பொழுது இந்த அசபா மந்திரத்தை தான், சோகம் என்கிற அசபா மந்திரத்தை தான் மந்திர வட்டத்தில் எழுத சொல்லியிருக்கிறார். அதனால் நம் திருமூலரை பின்பற்றுவதன் காரணத்தினாலே இந்த அசபா மந்திரத்தில் சோகம் என்கின்ற மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். மூச்சை உள்ளுக்கு இழுக்கும் பொழுது சோ என்ற ஓசையையும் வெளியே விடும் பொழுது ஹம் என்கின்ற ஓசையையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் தியானத்தில் அமரும் பொழுது பத்மாசனமோ ஸ்வஸ்திகாசனமோ அல்லது சுகாசனத்திலோ அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் சின்முதிரில் வைத்துக்கொண்டு பார்வையை புருவ மத்தியில், அதாவது சாம்பவி முதிரையில் வைத்துக்கொண்டு இந்த அசபா தியானத்தை செய்யலாம். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது சோ என்றும், மூச்சை வெளியே விடும் பொழுது ஹம் என்றும் நீங்கள் அந்த ஓசையை கவனிக்க வேண்டும். இந்த ஓசையை நீங்கள் சத்தம் இல்லாத இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ஓசை கேட்கும். அப்படி கேட்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் 2 காதிலும் கொஞ்சம் பஞ்சையை அடைத்து கொண்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது கவனித்தால் அந்த மூச்சினுடைய ஓசை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். முதலில் இந்த தியானத்தை, அசபா தியானத்தை அசபா மந்திரத்துடன் ஒரு 5 நிமிடங்கள் செய்து பழகி பின்பு அந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டித்து அரை மணி வரையில் இந்த அசபா தியானத்தை நீங்கள் செய்யலாம். தியானம் செய்வதற்கு இருக்கை அவசியம். சரி, எவ்வாறு இருக்கையை நீங்கள் அமைப்பது என்றால், கம்பளி விரிப்பை பயன்படுத்தலாம். இது உயர்ந்தது என்று சொல்லுவார்கள். கம்பளி விரிப்பையை கீழே அமைத்து அதன் மீது அமர்ந்து தியானம் செய்யலாம். அவ்வாறு இல்லை எனில் கம்பளையையும் பருத்தியும் கலந்த விரிப்புகள் கிடைக்கின்றன கடைகளில். காதி கடைகள் அந்த மாதிரி விரிப்புகள் கிடைக்கும். உலன் மற்றும் காட்டன் கலந்தது, அந்த விரிப்பை பயன்படுத்தி நீங்கள் அமர்ந்து அதில் தியானம் செய்யலாம். உடம்பு ரொம்பவும் ஹீட்டாக இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் சாதாரண காட்டன் துணி, பருத்தியினாலான துணியை விரிப்பை கீழே பயன்படுத்தி அதில் அமர்ந்து நீங்கள் ஆசனம் செய்யலாம். இந்த அசபா தியானத்தை பற்றி, அசபா மந்திரத்தை பற்றி ஒரு புராண வரலாறு ஒன்று இருக்கின்றது. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் வலதுகையை கீழே இறக்கி கீழே இருக்கும் சிவலிங்கத்தை, ஆத்மலிங்கத்தை பூஜை செய்யுமாறு அவருடைய கை கீழே இறங்கியிருக்கும். இதை பத்மநாத சுவாமி கோயில், திருவனந்தபுரத்தில் இருக்கும் பத்மநாத சுவாமி கோயில் பார்க்கலாம். இங்கே சென்னை அடையாறில் இருக்கின்ற திருமால் கோவிலிலும் காணலாம். அங்கே 3 வாயில்களில் முதல் வாயிலில் அவர் கையை, திருமாலுடைய கை கீழே சிவலிங்கத்தை பூஜை செய்யுமாறு இருக்கும். அவர் உறக்கத்தில் படுத்த நிலையில் உறக்கத்தில் இந்த அசபா தியானம் செய்து கொண்டு அசபா மந்திரத்தை சொல்லியவாறு சிவலிங்க மூர்த்தியை, ஆத்மலிங்கத்தை பூஜை செய்கிறார் என்பது வரலாறு. அவ்வாறு அவர் அசபா தியானத்தை பயன்படுத்தி பூஜை செய்கின்ற ஆத்மலிங்கத்தை முதுகுந்த சக்கரவர்த்தியார் அவர்கள் திருமாலிடம் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு திருமால் கொடுக்கவில்லை என்பதனால் அவரை ஏமாற்றி அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்து வந்து விட்டார். அவ்வாறு எடுத்து வந்த சிவலிங்கம் திருவாரூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அங்கு எம்பெருமான் அசபா நடனம் செய்து எழுந்தருளி இருப்பதாக வரலாறு கூறுகிறது. திருவாரூரில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ஆத்மலிங்கம் அசபா மந்திரம் தியானத்தினாலே பூஜை செய்யப்பட்டதனால் அங்கு எம்பெருமான் அசபா நடனம் செய்வதாக வரலாறு. சிதம்பரத்திலே ஆனந்த நடனம் ஆடுகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இதுவல்லாமல் கொடுக்கட்டி நடனம் என்ற நடனத்தையும் சிவபெருமான் ஆடுகின்றார். ஆகவே இங்கு திருவாரூரில் உள்ள எம்பெருமான் அசபா நடனம் ஆடுகின்றார். ஆகவே அசபா மந்திரம் என்பது எவ்வளவு முக்கியமான மந்திரம் என்பதை நண்பர்கள்
தெரிந்து கொள்ளலாம். தற்போது இந்த மந்திரத்தை எப்படி செய்வது என்பதை செய்து காட்டுகிறேன். நண்பர்களை, நீங்கள் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் சின்முத்திரில் வைத்துக்கொண்டு பார்வையை புருவ மத்தியில் வைத்துக்கொள்ளலாம். கண்களை திறந்தும் வைத்துக்கொள்ளலாம், அல்லது கண்களை மூடியும் வைத்துக்கொள்ளலாம். மூச்சை உள்ளே இழுப்பதையும் வெளியே விடுவதையும் கவனிக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது சோ என்கின்ற ஓசையை கவனிக்கவும், வெளியே விடும்போது ஹம் என்கின்ற ஓசையை நீங்கள் கவனிக்க வேண்டும். தற்போது அதை நான் செய்து காட்டுகிறேன். மூச்சை உள்ளே எடுக்கும். இவ்வாறாக நண்பர்களை, நீங்கள் மூச்சு உள்ளுக்கு செல்லும் பொழுது சோ என்கின்ற ஓசையை கவனிக்கவும், வெளியே விடும் பொழுது ஹம் என்கின்ற ஓசையை கவனிக்க வேண்டும். இதுவே அசபா தியானத்தில் அசபா மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதாகும். ஆக இக்காணொலியில் அசபா மந்திரம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும், குக்குடாசனம் மற்றும் காக்கை ஆசனம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றியும் தெரிவித்துள்ளேன். இனி வரும் காணொளியில் கோமுகாசனம் மற்றும் முது ஆசனம் செய்வதை பற்றி காணலாம். அடுத்து மந்திர தியானம் எப்படி செய்வது என்பதை பற்றியும் வரும் காணொளியில் காணலாம். அன்பார்ந்த நண்பர்களே, இப்பொழுது குக்குடாசனம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். திருமூலர் அவர்கள் பாடல் எண் 561 ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில் குக்குடாசனம் கொள்வதும் ஆமே என்று கூறியிருக்கிறார். ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு என்றால் 2 பாதங்களையும் தொடை மீது வைக்க வேண்டும். அதாவது பத்மாசனம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு முக்கி உடலை முழங்கைதனில் ஏறிட்டு, இந்த பத்மாசனத்தை முழங்கை அளவுக்கு தூக்கி நிறுத்த வேண்டும். அவர் நிறுத்தும் பொழுது தொக்க அறிந்து, சமமாக அறிந்து, அசையாது நிற்க வேண்டும். இதுவே குக்குடாசனம் என்பதாகும். இப்பொழுது இந்த ஆசனத்தை செய்து காட்டுகிறேன். முதலில் பத்மாசனம் செய்து கொள்வோம். பாதங்களை தொடையில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இடது பாதம் வலது தொடையிலும், வலது பாதம் இடது தொடையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பத்மாசனத்தை தூக்க வேண்டும். 2 பக்கங்களும் கைகளை நன்றாக ஊன்றிக்கொண்டு பத்மாசனத்தை மேலே தூக்க வேண்டும். இந்த அளவுக்கு முடிந்தவரை தூக்கலாம். நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டு மூச்சை விட்டவாறு பத்மாசனத்தை தூக்க வேண்டும். இதுவே பத்மாசனமாகும். இந்த ஆசனத்தை பக்கவாட்டில் செய்து காட்டுகிறேன். பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு நன்றாக மூச்சை எடுத்து, மூச்சை விடும் பொழுது பத்மாசனத்தை மேலே தூக்க வேண்டும். அதாவது அவர் எப்படி சொல்றார், முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி என்கிறார். அதனால் மூச்சை விட்டு கொண்டு உடம்பை முக்கி தூக்க வேண்டும். 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு பத்மாசனத்தை மேலே தூக்க வேண்டும். இந்த ஆசனத்தில் ஒரு 20 எண்ணிக்கை வரை இருக்கலாம். இந்த ஆசனத்தை செய்வதால் ஏற்படக்கூடிய பயன்கள், பத்மாசனத்தை மேலே தூக்குவதன் காரணமாக மூலாதாரத்தில் உள்ள மூலக்கணல் மேலே எழுப்புவதற்கு இந்த ஆசனம் மிகவும் துணை புரிகின்றது. இதே ஆசனத்தை பத்மாசனத்துக்குள் கையை விட்டு கூட செய்யலாம். அதை செய்து காட்டுகிறேன். பத்மாசனத்தை போட்டுக்கொண்டு கைகளை இந்த பத்மாசனத்தை இடையிலே விட்டுக்கொள்ள வேண்டும். விட்டுக்கொண்டு ஆசனத்தை மேலே தூக்க வேண்டும்.
இதுபோல் குக்குடாசனத்தை செய்வார்கள். அடுத்ததாக என்னுடைய யோகா கிளாஸில் சொல்லிக் கொடுத்த காக்கை ஆசனத்தையும் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். இந்த ஆசனத்தை பக்கவாட்டில் செய்து காட்டுகிறேன். இதுபோன்று குதிக்காலில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். முழங்கைகள் வருமாறு வைத்துக்கொண்டு கால்களை மேலே உள்பக்கம் வைத்துக்கொள்ளும். முழங்கைகள் முழங்கால்கள் உட்பக்கம் வருமாறு வைத்துக்கொள்ளும். வைத்துக்கொண்டு இப்பொழுது உடலை சற்று மேலே தூக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டு மூச்சை விட்டவாறு முக்கி உடலை தூக்க வேண்டும். இதுவே காக்கை ஆசனமாகும். இந்த 2 ஆசனங்களும் மூலாதாரத்தை மேலே தூக்கக்கூடிய ஆசனமாகும். இந்த ஆசனங்களையும் செய்து பழகி வந்தால் மூலாதாரத்தினுடைய மூலக்கணல் உச்சியில் எழுப்புவதற்கு துணை புரியக்கூடிய ஆசனமும் ஆகும். அன்பர்களே, காணொளியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்யவும். இத்துடன் காணொளி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.